Good morning, cuties. In last class, we have seen that we have memory. Our memory is in the brain. So, computer also stores its data and information. So, it must also have memory. It stores in CPU. So, CPU is called the brain of the computer. But my question is our brain only used for storing data and information? நம்ம பிரைன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுதா? No. It has many and many functions. Some of them are, it controls our voluntary and involuntary actions. அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமா? இப்போது உங்கள் கை வந்து ஒரு ஹீட்டாக இருக்க ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணுது. அப்போது என்ன ஆகும்? உங்கள் கையில் இருக்க நர்வ் சிஸ்டம் ஸ்பைனல் கார்டுக்கு இன்ஃபர்மேஷனை அனுப்பும். இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் ஹீட்டாக இருக்குது, ஸோ ப்ளீஸ் கையை எடுத்துரு, அதர்வைஸ் த ஸ்கின் வில் பி டேமேஜ் அப்படின்னு சொல்லும். ஸ்பைனல் கார்டு பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லும். பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணி ஆமாம் இது சூடாக தான் இருக்குது, ஸோ நம்ம இப்போ கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கையை எடுக்கிற ஒரு ஆப்ரேஷனை நம்மளுக்கு ரிட்டனாக அனுப்பும். ஸோ அது மறுபடியும் நர்வ் சிஸ்டம்க்கு வந்து நம்ம கையெடுப்போம். ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் ஆர் பிரெயின். ஸோ இது வாலண்டரி ஆக்ஷனா இன்வாலண்டரி ஆக்ஷனா? வாலண்டரி ஆக்ஷன். நம்ம கையை எடுத்தால் தான் அது எடுக்கும். பரவாயில்ல, சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கை வச்சுட்டு தான் இருப்பேன்னு சொல்லி நம்ம நர்வ் சிஸ்டம் சொல்லிடுச்சுன்னா பிரெயின் என்ன தான் சொன்னாலும் கேட்காது. ஸோ இது வாலண்டரி ஆக்ஷன். இன்வாலண்டரி ஆக்ஷன்னா ப்ரீத்திங். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் வி ஆர் ப்ரீத்திங். பட் அது நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட அக்ரிமெண்ட்டை கேட்டுட்டு தான் நான் ப்ரீத் பண்ணட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா ப்ரீத் பண்ணுது? நோ. அது இட் இஸ் கோயிங் ஆன் இன் த ப்ராசஸ். நம்ம தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, படித்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் த ப்ரீத்திங் ப்ராசஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன். அது ஒரு சைடில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸில் இப்போ அது இருக்கட்டும், we are seeing the functions of our brain. இது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து திங்கிங். இப்போ ஒரு மேக்ஸில் சம் கேல்குலேட் பண்ணணும். a + b ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3 என்ன ஆன்சர் கேட்டால் நம்ம பிரெயினில் 2 + 3 அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி அதை ஆப்ரேஷனை பண்ணி அதுக்கடுத்து நம்மளுக்கு 5 அப்படிங்கிற ஆன்சரை கொடுக்கும். ஸோ நம்ம திங்க் பண்ணுறதுக்கும் அதுதான் யூஸ் ஆகுது. ஸோ திங்க் பண்ணுறதுக்கு, கேல்குலேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஜஸ்ட் அ மேனுவல் கேல்குலேட்டர் அப்படின்னே சொல்லலாம். குட்டி குட்டி கேல்குலேஷன்ஸை அது டக்குன்னு போட்டு முடிச்சிடும். இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்க கேல்குலேஷன்ஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போடும். ஸோ அந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அண்ட் லாஜிக்கலாக திங்க் பண்ண, இப்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்து வர சொல்கிறாங்க, யூ ஜஸ்ட் கம் ஃபார் மை ஹோம் டுடே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அப்போது போகலாமா போகக்கூடாதா? போனால் என்னென்ன ஆகும், போகாட்டி என்னென்ன மிஸ் பண்ணுவோம்? ஸோ ஷீ இஸ் ஜஸ்ட் ஹேவிங் எ பர்த்டே பார்ட்டி. ஓகே, your friend is just having a birthday party. She or he is inviting you. You're just thinking, போகலாமா, அம்மாட்ட கேட்கலாமா, will she allow us? நீங்கள் அம்மாட்ட கேட்டால் நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா? போகாட்டி அம்மா அலோவ் பண்ணலைன்னா என்ன ஆகும்? இப்படிலாம் நம்ம மைண்டில் திங்க் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது, இது லாஜிக்கல் திங்கிங். கேல்குலேஷன் வந்து அர்த்தமெட்டிக்கல் திங்கிங். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒன்று கேல்குலேட் பண்ணுறோம், ஒரு மேக்ஸை கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அது அர்த்தமெட்டிக்கல் திங்கிங். ஓகே, இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா, ஓகே இது எழுதலாமா, இப்போ எக்ஸாமில் வந்து இது எழுதலாமா எழுதக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணுறது வந்து லாஜிக்கல் திங்கிங். ஸோ நம்ம பிரெயின் நம்ம ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும், அரித்தமெட்டிக்கலாக நம்மளுக்கு திங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், அப்புறம் மெமரியையும் வச்சுக்கும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அவர் பிரெயின். ஸோ
சிபியூவை பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அஃப்கோர்ஸ் சிபியூ ஆல்சோ ஷுட் டூ தீஸ் ஆக்டிவிட்டீஸ். am I right? அதுவும் கண்ட்ரோல் பண்ணும், அதுவும் திங்க் பண்ணும். பட் இட் இஸ் அ மிஷின். will it do it? Of course, yes. CPU is called the brain of the computer. It also have these 4 important functions. They are, அது என்னென்ன functions நம்ம பார்த்தோம்? So, CPU controls the system, calculates the arithmetical operations, performs the logical operations, and remembers and store data. ஸோ என்னென்ன பண்ணுது? நம்ம பிரெயின் பண்ணுற மாதிரி நம்ம பிரெயின் நம்மளோட ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சிபியு சிஸ்டமோட ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது கம்ப்யூட்டரோட ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம பிரெயின் அரித்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை கேல்குலேட் பண்ணுற மாதிரி சிஸ்டமோட அரித்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை இல்லை யூசர் கொடுக்குற இன்புட்டை அதை கேல்குலேட் பண்ணுது. இப்போது நம்மளுக்கு டீச்சர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் இது என்ன எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம பிரெயின் வந்து அரித்தமெட்டிக்கலாக திங்க் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் சொல்லும். அதே மாதிரி சிஸ்டமில் யூசர் என்ன ஆப்ரேஷன்ஸை கேட்டாங்களோ அதை வந்து திங்க் பண்ணி நம்மளுக்கு ஆன்சரை சொல்லும். ஓகே, இட் ஆல்சோ பெர்ஃபார்ம்ஸ் த லாஜிக்கல் ஆப்ரேஷன். கம்ப்யூட்டரில் என்ன லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்? சப்போஸ் இஃப் வி ஆர் telling to save a folder. இப்போது நீங்கள் ஒரு ஃபைலை வந்து உங்கள் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஓகேவா? just think it. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைலில் I will tell a easy example. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஆல்ரெடி இருக்குது, பட் உங்களுக்கு இது தெரில. யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு இன்ஸ்டால் இட். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் எடுத்து அதை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. will it again install? no, it will just give a error box in the application. This application is already exist in your mobile phone. Do you want to replace it? அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த கொஷின் எதனால் கேட்குது? இட்ஸ் ஜஸ்ட் there is a process going on. பின்னாடி வந்து நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு சொல்லி அது யோசிக்கும். ஸோ if the app exists already, it just give that information. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக சில ஆப்ரேஷன்ஸுக்கும் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா என்ன? இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் திங்க் பண்ணிட்டு தான் செய்யும். அதே மாதிரி சிபியூ திங்க் பண்ணிட்டு தான் செய்யும். ஓகே, தென் ரிமெம்பர்ஸ் அண்ட் ஸ்டோர் டேட்டா. நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி மெமரி. இட்ஸ் நத்திங் பட் மெமரி. ஓகே, ஸோ இன்றைக்கி these 4 applications-ஐ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் த சிஸ்டம். எது கண்ட்ரோல் பண்ணுது? சிபி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிமெம்பர்ஸ் த டேட்டா வந்து மெமரி தான் ரிமெம்பர் பண்ணுது. அதே மாதிரி இது ஒவ்வொன்றுக்கும் சிபியூக்குள்ளே ஒவ்வொரு பார்ட்டும் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. ஸோ அந்த பார்ட் என்னென்ன பார்ட்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எந்த சிபியூவில் இருக்க எந்த பார்ட் கண்ட்ரோல் பண்ணுது? எந்த பார்ட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் சியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன சியூ? சரி, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் இட். நான் அப்புறமாக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கிளாஸ்லேயே வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகே, தென் அரித்தமெட்டிக் கேல்குலேஷன்ஸ் எது பண்ணுன்னா ஏஎல்யூ. லாஜிக்கல் கேல்குலேஷன்ஸும் ஏஎல்யூ தான் பண்ணும். அதுக்கடுத்து எது ஸ்டோர் பண்ணி வைக்கும்? மெமரி யூனிட், எம்யூ. ஓகே, ஸோ வேறு எதுவும் இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறது இட் இஸ் கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் பண்ணுறது சியூ அப்படின்றது கண்ட்ரோல் யூனிட். எது கண்ட்ரோல் பண்ணும்? கண்ட்ரோல் யூனிட். அரித்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் ஒரே பார்ட் தான் பண்ணுது, அது ஏஎல்யூ. அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுதா? ஸோ அரித்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஓகே, அதுக்கடுத்து எது ரிமெம்பர் பண்ணுது? மெமரி தான் ரிமெம்பர் பண்ணுது. ஸோ மெமரி யூனிட். ஓகே, இந்த மெமரி யூனிட் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணேன். மற்றெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆட் பண்ணி இந்த யூனிட் அப்படிங்கிற வேர்டை மட்டும் யூ ஷுட் ஆட். சாரிடா, just want to add the word unit.
யூனிட் அப்படிங்கிற வேர்டை மட்டும் யூ வாண்ட் டு ஆட் பேக் ஆஃப் தீஸ் ஆப்ரேஷன்ஸ். இந்த இங்கே என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கண்ட்ரோல் அண்ட் யூனிட். ஸோ தட் இஸ் கண்ட்ரோல் யூனிட். arithmetic and logical unit. So arithmetic and logical unit ALU. Okay, remember பண்றது memory. So memory unit. So MU. புரிஞ்சதா? So control பண்றது control unit. arithmetic and logical operations பண்றது ALU. arithmetic and logical unit. Remember and stores data. Which remembers and stores data? Memory unit, MU. Okay, did you understand? Okay. So இப்போ ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த ஹாட்டான ஆப்ஜெக்ட் நம்ம டச் பண்ணும்போது ஸோ நர்வ் சிஸ்டம்க்கு போய் அதுக்கடுத்து ஸ்பைனல் கார்ட் போய் அதுக்கடுத்து பிரெயினுக்கு போய் மறுபடியும் இட் இஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் பிரெயின் to spinal cord, then spinal cord to nervous system, and nervous system to our hand. So we are reacting to our signal that we should take our hand from that object. So இப்படி தான் அந்த ப்ராசஸ் போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஒர்க்கிங்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம முன்னாடியே ஒர்க்கிங் ஃபார்மேட் நம்ம பார்த்தோம். இட்ஸ் ஒர்க் ஆன் IPO cycle. நம்ம பார்த்தோம் இல்லையா போன கிளாஸில், இன்புட் ப்ராசஸிங் அண்ட் அவுட்புட் சைக்கிள். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் ஃபார்மேட் வேறு, ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் வேறு. ஓகே, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது வந்து இந்த வேல ஒர்க் பண்ணுது, இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்குறது வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ். ஓகே, so before that you are going to see the basic diagram of the computer, working of a computer. If you see here, this diagram is very important. Okay, உங்களுக்கு இந்த diagram ஒரு 5 மார்க்கில் கண்டிப்பாக வரும். It is not only for your exam but also for your life. நீங்கள் ஃப்யூச்சரில் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த குரூப் எடுத்தாலும் சரி, now the world is nothing without a computer. Am I right? இப்போது கம்ப்யூட்டரும் மொபைலும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த வேலையுமே நடக்கிறதில்ல. ஸோ நம்மளோட லைஃப்பை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, நம்ம மொபைல் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க கண்டிப்பாக திஸ் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ இஃப் யூ see here, this is memory unit. So this box is memory unit. Okay, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்த மாதிரி செகண்டரி மெமரி, பிரைமரி மெமரி இருக்குது. ஓகே, மெமரி இஸ் ஆஃப் 2 types. we have seen that. am I right? செகண்டரி மெமரி, பிரைமரி மெமரி. அதனால தான் உங்களுக்கு இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி I have sent that video. ஓகே, ஸோ இந்த லெசனோட பேசிக் வந்து நம்ம பிரைமரி மெமரினா என்ன, செகண்டரி மெமரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ தட் ஐ ஹவ் சென்ட் தட் வீடியோ. ஸோ மெமரி யூனிட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. They are secondary memory, 2 types. They are secondary memory and primary memory. And if you see here, I have told you that control unit and ALU. Am I right? So they are here. Control unit, CU and ALU. Okay, so control unit is located here, ALU is located here, and top of that memory is there. ஸோ இந்த சைட் பார்த்தோம்னா இதெல்லாம் பிளாக்ஸ் ஆஃப் திஸ் டயக்ராம். பிளாக்னா ஒவ்வொரு ரெக்டாங்கிளையும் நம்ம ஒவ்வொரு பிளாக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நம்மளோட பில்டிங் பிளாக்னா என்ன, பில்டிங் பிளாக்னா பிரிக்ஸ் தான் நம்ம பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா பிரிக்ஸ் வந்து ஒவ்வொரு குட்டி பார்ட், ஒவ்வொரு குட்டி செங்கலாக வச்சாதான் we can build a big building. ஸோ அதே மாதிரி இந்த குட்டி ரெக்டாங்கிள் பிளாக்ஸ் தான் வந்து it build a complete system, complete computer. ஓகே, அதனால் இதை ஒவ்வொரு பிளாக் சொல்லி சொல்லுவோம். இது மெமரி யூனிட் பிளாக். மெமரி யூனிட் பிளாக்ல 2 பிளாக் இருக்குது, செகண்டரி மெமரி பிளாக் அண்ட் பிரைமரி மெமரி பிளாக். கீழே வந்து கண்ட்ரோல் யூனிட் பிளாக்கும் ALU பிளாக்கும் ஒன்றா இருக்குது. ஸோ இஃப் யூ டேக் தட், நம்ம இதை வந்து CPU அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? This is what the CPU is. Am I right? So இந்த பாக்ஸ் தான் CPU.
இருந்துச்சுன்னா வெயிட்டாக வைக்க wait a 1 second. So this block is called as CPU. Okay va? So நம்ம பார்த்த எல்லா 3 யூனிட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட் அண்ட் ALU, அரித்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஸோ இது 3 யூனிட்ஸும் இந்த சிபியூவில் கன்சிஸ்ட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ ஹியர் we can see that data and information. Can you see that? Here the data is available, here the information is available. Can you see that? So data நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம், அவுட்புட்டாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. You can just relate the recap of this lesson. இந்த லெசனுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா ஒரு ரீகேப் அப்படிங்கிற ஒரு 2 வீடியோ, இதையும் ஜஸ்ட் ரிலேட்டட். ஓகே, ஸோ அதில் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்னா என்ன, what is the data information, what is the difference between them, we have seen that. Am I right? So what is secondary memory and primary memory, what are the difference between them, we have seen all of them. Okay, then input unit and output unit. Input unit அப்படின்னா என்ன, it consists of, இது CPU வந்து சொல்லியாச்சு. ஸோ input unit அப்படின்னா it consists of input devices எல்லாமே together it is said to be input unit, and output devices are said to be in together, they are said to be output unit. So input unitல பேசிக்காக என்னென்ன இருக்கும், keyboard and mouse. output unitல பேசிக்காக என்னென்ன இருக்கும், printer and monitor. ஸோ இப்போது இதில் ஆட் பண்ணிக்கணும்னா as we have seen in the first class, joystick, flash drive, light pen, இது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் in input unit. And same like in output unit, if we want we can attach speaker, okay, some of the output devices. So basically data இருக்கு, data input unit and output unit information, these are the out of the CPU we have. ஓகே, இங்கே வந்து CPU இருக்கு. இப்போது நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பிளாக்ஸ், மொத்தம் they are 6 blocks. ஓகே, சிபியூக்குள்ளே 4 blocks இருக்குது, சிபியூக்கு வெளியே 2 blocks இருக்குது. சிபியூக்குள்ளே இருக்க 4 blocks என்ன, செகண்டரி மெமரி, ப்ரைமரி மெமரி, கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ALU, arithmetic and logical unit. So out of the CPU we have 2 blocks, input unit and output unit. Now we can proceed to the working principles. So we can just see here, data is given to the input unit. So after giving the data, input unit stores the data. நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிரைமரி மெமரியில் என்ன ஸ்டோர் ஆகும், டேட்டாவும் ஸ்டோர் ஆகும், இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆகும், ஃபைனல் ரிசல்ட்டும் ஸ்டோர் ஆகும், அதில் என்ன நடக்கிற ப்ராசஸும் ஸ்டோர் ஆகும். ஆனால் சிஸ்டமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் it will be erased. இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, தட் இஸ் ரேமில் ஸ்டோர் ஆகுது. டு யூ ரிமெம்பர் இட்? ஸோ டேட்டா இன்புட் யூனிட்டில் கொடுத்ததுக்கப்புறம் it stores the copy of a data in the primary unit, RAM, which is located inside the primary unit. Then it moves to the control unit. control unitல தான் என்ன பண்ணணும். ஸோ நம்ம இப்போது we are just giving that 5 plus 3. ஓகே, அது அடிஷன் அப்படிங்கிறது எங்கே போயிட்டதுக்கப்புறம் தான் தெரியும், கண்ட்ரோல் யூனிட் போனதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியும். ஸோ கண்ட்ரோல் யூனிட்டில் போயிட்டு இது அடிஷன் சொல்லி சொன்னதுக்கப்புறம் அது எங்கே போகும், அரித்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டில் போகும். ஓகே, அரித்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட்டில் போய் ரிசல்ட்டை வந்து கொண்டு வரும். ரிசல்ட் வந்து கரெக்டாக அப்படிங்கிறது கண்ட்ரோல் யூனிட் செக் பண்ணுது. ஓகே, கண்ட்ரோல் யூனிட்டில் ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் வந்துடுச்சுன்னா இட் கோஸ் டு த ப்ரைமரி மெமரி. இங்கே ரிசல்ட் வந்து ஒரு காப்பியாக ஸ்டோர் ஆகுது இல்லையா, யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ தட் யாரோடா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோஸ் இன்டு த இன்புட் யூனிட், தென் இன்புட் யூனிட்லேருந்து அது ப்ரைமரி மெமரிக்கு போகுது,
primary memory lende it just comes to the control unit. Sorry, primary memory lende it just comes to the control unit. Control unit lende ALU க்கு வருது. ஏஎல்யூலேருந்து ஏஎல்யூவில் அந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஓகே, இப்போ சப்போஸ் கண்ட்ரோல் யூனிட்டில் அது அரித்தமெட்டிக் ஆப்ரேஷனா லாஜிக்கல் ஆப்ரேஷனா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, இப்போது வந்து 2+3 போட்டோம்னா அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன். இதே வந்து சேவ் பண்ணுறோம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சேவ் பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு பென்ட்ரைவை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க, அந்த பென்ட்ரைவில் ஏதாச்சும் வைரஸ் இருக்குது அப்படின்னா யுவர் பென்ட்ரைவ் ஹாஸ் மெனி ஜங்க் ஃபைல்ஸ், கேன் ஐ க்ளீன் இட் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் சில கம்ப்யூட்டர்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஏயுக்குள்ளே போகுது, ஏயுக்குள்ளே போயிட்டு ஆப்ரேஷன்ஸை முடிச்சுட்டு ரிசல்ட்டை இப்போ 2+3 எம்சி சொன்னோம்னா 5 அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து கண்ட்ரோல் யூனிட்க்கு தருது. கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்ட் தானா, 2+3 5 தானா அப்படிங்கிறத செக் பண்ணுது. செக் பண்ணதுக்கப்புறம் இட் அகைன் ஸ்டோர் டு த ப்ரைமரி மெமரி. ப்ரைமரி மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுது, மறுபடியும் டேட்டாவும் ஸ்டோர் ஆயிடுச்சு, ரிசல்ட்டும் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, இதுவும் ரேமில் தான் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ரேமில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இட் அவுட்புட்டாக நம்மளுக்கு வெளியில் வருது. இதில் நம்ம பென்ட்ரைவ் இல்லை ஏதாச்சும் செகண்டரி மெமரி நம்ம இன்சர்ட் பண்ணி அதில் சேவ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா திஸ் ஆப்ரேஷன் வில் டேக் பிளேஸ். செகண்டரி மெமரியிலேருந்து நம்மளுக்கு ஃபெட்ச் ஆகி செகண்டரி மெமரிக்குள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுமோ அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவுட்புட் யூனிட்டில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வெளியே வந்துடும் ஆஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஃபஸ்ட்டு டேட்டா இன்புட் யூனிட்டுக்கு போகுது. இன்புட் யூனிட்லேருந்து ப்ரைமரி மெமரியில் இருக்க ரேமில் ஸ்டோர் ஆகுது, டேட்டா ஸ்டோர் ஆகுது. டேட்டா ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகுது. கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதை அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அரித்தமெட்டிக் யூனிட்க்கு அனுப்புகிறதா இல்லை லாஜிக்கல் யூனிட்க்கு அனுப்புகிறதான்னு சொல்லி அது ஃபிக்ஸ் பண்ணுது. சப்போஸ் அரித்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னால் அரித்தமெட்டிக் யூனிட்க்கும், லாஜிக்கல் ஆப்ரேஷனாக லாஜிக்கல் யூனிட்க்கும் அனுப்புது. ஏஎல்யூவில் ஃபங்க்ஷன்ஸ் முடித்ததுக்கப்புறம் அது ரிசல்ட்டை மறுபடியும் கண்ட்ரோல் யூனிட்க்கு அனுப்புது. கண்ட்ரோல் யூனிட்டில் இட் இஸ் அகைன் checking and verifying the answer. So if the answer is correct, it is proceeding to the next step, that is it is sending the data and information that is the result to the primary memory. So primary memory la already data store ஆயிடுச்சு. இப்போ information இப்போ ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுது. ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் அவுட்புட் யூனிட்டுக்கு அவுட்புட்டை சென்ட் பண்ணுது. அவுட்புட் யூனிட்டில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே, this is the working process of a computer. Okay, listen it. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸாக லிசன் பண்ணுங்கள். இஃப் எனி டவுட் யூ காண்டாக்ட் மீ, பி ஃப்ரீ டு காண்டாக்ட். எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் ப்ளீஸ் பி ப்ராப்பர். நம்ம கூகுள் ஃபார்ம் அனுப்பினாலும் யூனிட் டெஸ்ட் அனுப்பினாலும் என்னால் முடிஞ்ச அளவு ஐ எம் புட்டிங் எஃபர்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம லைவ் கிளாஸில் பண்ணுற மாதிரி, லைவாக கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷனை கொண்டு வர முடியாது தான். பட் ஐ எம் ட்ரையிங் மை பெஸ்ட் டு மேக் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் டாபிக். ஸோ ப்ளீஸ் எந்த டவுட் இருந்தாலும் லெட் மீ நோ தட் ஐ எம் ஹியர் அட் எனி டைம் ஃபார் யூ டு கிளியர் யுவர் டவுட்ஸ். ப்ளீஸ் உங்கள் டவுட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் என்னால் உங்கள் டவுட்ஸ், இந்த டவுட் வந்து இவங்களுக்கு புரியல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது புரியலைன்னா ஐ வில் டீச் தட், இல்லாட்டி ஐ வில் டீச் யூ அலோன். உங்களுக்கு மட்டும் அதை கிளியர் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் பி ஃப்ரீ டு ஆஸ்க் டவுட்ஸ். இந்த கிளாஸில் இவ்வளோ தான். ப்ளீஸ் பி கிளியர் இன் திஸ். இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ பி கிளியர் இன் தட். இந்த கூகுள் ஃபார்ம் ஹாஸ் பீன் சென்ட். ப்ளீஸ் ஃபில் இட். ஒவ்வொரு கூகுள் ஃபார்மையும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதான் ஒரு உங்கள்கிட்ட கேட்குற ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுலாம் இல்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு 10 MCQஸோ இல்லை ஒரு 4 கொஷின் ஆன்சர்ஸோ தான் கொடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் ஃபில் இட் ப்ராப்பர்லி. ஓகே குட்டீஸ், bye. Let us see next class with another beautiful and interesting topic. Up to that, bye.